வணக்கம். இன்னைக்கு தை அமாவாசை. இறந்து போன முன்னோர்களுக்கு வழிபடுவதற்கான ஒரு சிறந்த நாள் தை அமாவாசைன்னு சொல்லுவாங்க. இந்த நாளில் காலையிலே முன்னோர்களை நினச்சி தர்ப்பணம் கொடுக்கலாம். வீட்டில் அவர்களை நினச்சி விளக்கேற்றி வழிபட்டு ஒரு 4-5 பேருக்கு அன்னதானம் கொடுக்கலாம். முன்னோர்களை வழிபடுவதற்கு சிறந்த ஒரு நாள்னால் தை அமாவாசையும் சொல்லுவாங்க. அதே போல் கன்னி தெய்வ வழிபாட்டில் உகந்த நாள் அப்படின்னு சொன்னால் தை மாதம் பொங்கல் அன்னைக்கே நிறைய பேர் கன்னி தெய்வத்துக்கு கும்பிடுவாங்க. பெரும்பாலானவர்கள் தை அமாவாசையில் கும்பிடுவாங்க. இன்னும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஆடி அமாவாசையில் கன்னி தெய்வத்துக்கு வழிபாடு செய்வாங்க. கன்னி தெய்வமும் முன்னோர்களும் ஒன்று தானான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. கன்னி தெய்வம் அப்படிங்கிறது சிறு பிள்ளைகள், அதாவது வயதுக்கு வருவதற்கு முன்பே இறந்து போன பெண் குழந்தைகள் கன்னி தெய்வமாக இருப்பாங்க. ஆண் குழந்தைகளும் ஆண் கன்னின்னு சொல்லுவாங்க. கன்னி தெய்வத்தை நம்ம நினச்சி கும்பிட்றவங்களும் இருக்கிறாங்க. முறையாக வீட்டுக்குள்ளே கன்னிக்குன்னு ஒரு இடம் ஒதுக்கி முறையாக வீட்டுக்குள்ளே எடுத்து வச்சு கும்பிடக்கூடியவர்களும் இருக்கிறாங்க. அப்படி முறையாக வீட்டுக்குள்ளே எடுத்து வச்சு கும்பிட்றவங்களாம் தினசரி மாலை ஒரு 6 மணிக்கெலாம் கன்னிக்கு விளக்கேற்றி பூ போட்டு கும்பிடுவாங்களா இருக்கும். அதல்லாது அமாவாசை நாட்களில் அல்லது குறிப்பிட்ட நாட்கள்லன்னு சொல்லி நிறைய பேர் தென் மாவட்டங்களில் நம்ம கன்னி தெய்வத்துக்கு கும்பிடுவோம். குறிப்பாக கன்னி தெய்வத்துக்கு அந்த ஒரு ஓலைப்பெட்டியில், அதை கட்டுப்பட்டின்னு சொல்லுவாங்க, அந்த கட்டுப்பட்டியில் ஒரு குழந்தைக்கு தேவையான பட்டு பாவாடை சட்டை, பவுடரு, சீப்பு, கண்ணாடி, சிலுக்குவாரி, நகைவட்டி அப்படின்னு பலவிதமான பொருட்களை அந்த கட்டுப்பட்டிக்குள்ளே வச்சு, அது ஒரு கன்னி தெய்வ வழிபாடு அப்படிங்கிறதே ரொம்ப வித்தியாசமான வழிபாடாக இருக்கும். கன்னி தெய்வத்துக்கு விளக்கேற்றக்கூடிய அந்த விளக்குலேருந்து, விளக்கு பார்த்திங்கன்னா நம்ம கோயில்கள்லாம் 5 முக விளக்குகள் வச்சுருப்போம். கன்னி தெய்வ வழிபாட்டுக்கு பார்த்திங்கன்னா 4 முக விளக்கு தான் வைக்கணும். அதே போல் கன்னி தெய்வத்துக்கு கன்னி மூலையில் வச்சு தான் விளக்கேற்றி வழிபாடு செய்யணும். இந்த மாதிரி நிறையா முறைகள் இருக்குது கன்னி தெய்வ வழிபாட்டுக்குன்னு. கன்னி தெய்வ வழிபாடு பற்றி நம்ம ஏற்கனவே சில வீடியோக்கள்லாம் போட்டிருக்கோம். கன்னி தெய்வ வழிபாட்டு முறைன்னு போடுங்க, நம்ம வீடியோக்கள் வரும். அதுபோக யார் கன்னி தெய்வம் அப்படிங்கிறதுலையும் சிலருக்கு குழப்பம் இருக்கும். எங்கள் வீட்டில் 25 வயசில் பொண்ணு இறந்து போச்சு, அந்த பொண்ணு கன்னி தெய்வமா அப்படின்லாம் ஒரு சிலருக்கு ஒரு குழப்பமாக இருக்கும். பொதுவாக அப்படியும் சிலர் கும்பிட தான் செய்கிறாங்க. ஆனால் கன்னி தெய்வம் அப்படின்னு சொன்னால் வயதுக்கு வருவதற்கு முன்னாடி இறந்த பெண் குழந்தைகளைத்தான் கன்னி தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டில் கன்னி தெய்வம் உண்டுன்னு சொன்னால் அந்த கன்னி தெய்வத்தை நினச்சி கும்பிடுங்க. கன்னி தெய்வம் இருக்கக்கூடியவர்களுக்கு கன்னியே முதல் தெய்வம், குல தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவரைக்கும் கன்னி தெய்வத்துக்கு கும்பிடலைன்னு சொன்னால் கண்டிப்பாக கும்பிட ஆரம்பிங்க. நிச்சயம் அந்த கன்னி தெய்வம் உற்ற துணையாக, அதாவது நிறைய தெய்வங்கள் இருந்தாலும் நமக்குன்னு உள்ள தெய்வம், நம்ம குடும்பத்துக்கான தெய்வம் அப்படின்னு சொன்னால் கன்னி தெய்வம் தான். ஒரு கன்னி தெய்வம் 1000 தெய்வங்களுக்கு சமம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அப்போ பார்த்துக்குங்க எந்த அளவுக்கு கன்னி தெய்வத்துக்கு ஒரு பவர் உண்டு அப்படின்னு சொல்லி. அதனால் கன்னி தெய்வத்துக்கான வழிபாட்டையும் இந்த தை அமாவாசை நாட்களில் செய்யுங்க. எல்லோருக்கும் நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். இனிய தமிழோடு உங்கள் சிவா.